நான் இதயத்தில் கேட்பது என்ன தெரியுமா? காதல் வார்த்தை இன்பமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். முப்படைகளை திரட்டிக் கொண்டு போருக்கு செல்ல வேண்டும். என் அந்தரங்க காதலித்து விடைபெற்று செல்லலாம் என்று ஒட்டொட்டமாக ஓடி வந்தேன். வந்தவுடனே ஓடி போயிடுறீங்க. ஒரு மனிதனுக்கு கடமைதான் முக்கியம். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் அவன் வாழ்நாளில் சந்தோஷமாக இருப்பான். பிறகு ஆசை பாசங்களை கடமை பார்த்து என்ன யாரு நான் பார்த்துக் கொள்கிறேன். ஒருமை போருக்கு போயிட்டு வர எவ்வளவு நாள் அவங்க கூட தெரியலையே. முல்லை நாட்டு படைகள் எப்படி இருக்குது என்று எனக்கு தெரியாது. எப்பேற்படையாக இருந்தாலும் ஓரிரு நாட்களில் போர் புரிந்து வெற்றி பெற்று திரும்பி விடுவேன் மணிமணி நாட்டுக்கு. மணிமணி நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் ஆனால் நான் சொல்வதை போல் செய்து விடுக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க. எப்பொழுது பார்த்தாலும் வரீங்க, எங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க. அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன்றீங்க. அரண்மனை கூட்டிட்டு போனதான யார்ட்டையும் கொஞ்சம் அதற்கு நேரம் காலம் வந்துவிட்டேன். எப்படி தெரியுமா? நான் போருக்கு சென்று திரும்பி வந்தவுடன் ஒரே ஒரு கைத்தட்டல், அப்போது ஒரு நாட்டியம் நடைபெறும். அந்த நாட்டியத்தை உன்னை அழைப்பி நீ வந்து அந்த மணிமணி நாட்டின் பாதத்தை வழிய வைத்தால் போதும். ஆனால் மணிமணி நாட்டில் வந்தவுடன் நான் சொல்வது போல் நீ செய்து படிக்க வேண்டும். ஆனால் என்றால் 1000 அர்த்தம். கற்புற புத்தி உள்ளவல்லே, அதற்குத்தான் முதலில் என் அருகாமையில் வா.
நான் சொல்வதை போல் நீ செய்துவிடு. என்ன விஷயம்? வா. ஆத்தாளுடைய. நான் பண்ண மாட்டேன். யாரோ மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. நீ நடத்தபடி பார். ஏன் இது ரொம்ப நாள் முடியா ரிஸ்கா இருக்கு. சாருமதி, ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. என் சாருமதி இருக்க வர இந்த ஆழம் தான் நம்பிக்கை வீழ்ப்பவதில்லை. ஓகே, என்ன நம்ப, உனக்கு வராது வம்பு. கவிதை சொல்லியே மாய்க்கிறடா. சிற்பிகள் வரையாத சித்திரமே, சிந்தையில் காணாத தேவியே, அவர்களுக்கு கிடைக்காத தேனமுதே, எந்த இருக்கவே சிந்தையே, உன்னை அழகாக ரசிக்க ருசிக்க ஒட்டமாக ஓடுவதற்கு உன் ஆசை கதலில் ஆளவன் நான். ஏங்க இப்ப போறீங்களா? சீக்கிரமாக செல்ல வேண்டும். இருந்து சாயந்தரமா போய் எல்லைபுரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் மோகன்ராய். ஒரு அரை மணி நேரம் ரூம்ல தான் இருப்பேன். உனது அவசரம் எனக்கு நன்றாக புரிகிறது. அப்புறம் என்ன? நான் கடமையில் வெற்றி அடைந்த பிறகுதான் எந்த ஒரு ஆசாபாசத்துக்கும் இடம் கொடுத்து என்னை பற்றி உனக்கு நன்றாக இந்த தெரியும். பாருங்க, என் மனசு வந்து ஒரு மாதிரியான உண்மைதான். அப்புறம் நீ அடிக்கடி வந்து தான் ஓடி போடுற. அப்புறம் என் மனசு மாறிச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. சாரு, உன்னுடைய மனதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். இந்த ஆழம் தானே கதி என்று நீ நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய மனதை நன்றாக அறிந்து புரிந்த மட்டும்தான் ஆழம் தான்.